இளைய தளபதி விஜய், ஸ்ருதி ஹாசன், ஹன்சிகா, சுதீப், ஸ்ரீதேவி இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற புலி திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த நிலைமையில படத்தை பத்தின சுவாரஸ்யமான சில தகவல்கள் வெளியாயிருக்கு. அதாவது படத்துல இளைய தளபதி விஜய் நடிச்சிருந்தாலும் படத்தை முழுமையா பார்க்காத நிலையில தன்னோட குடும்பத்தாரோட இந்த திரைப்படத்தை பார்த்திருக்காரு. ராஜா அண்ணாமலைபுரத்துல இருக்கிற ஒரு பெரிய பிரிவியூ தியேட்டர்ல குடும்பத்தோட சேர்ந்து பிளஸ் அவருடைய நெருங்கின நண்பர்களோடவும் சேர்ந்து அந்த திரைப்படத்தை பார்த்திருக்காரு. படத்தை பார்த்த எல்லாருமே படம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு, விஜய் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இதுவரைக்கும் தயாரான படங்கள்லயே அதிகமான கிராபிக்ஸ் காட்சிகள் வைக்கப்பட்ட படம் எது அப்படின்னு கேட்டா பாகுபலி திரைப்படம். அதுல 1400 ஷாட்டுகள் வச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நானி திரைப்படத்திலேயும் அதிகமான ஷாட்கள் வச்சிருந்தாங்க. 1200 ஷாட்கள் கிராபிக்ஸ் காட்சிகள் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஆனா இது எல்லாத்தையுமே பீட் பண்ற வகையில புலி திரைப்படத்துல 2400 ஷாட்டுகள் உருவாக்கப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த கிராபிக்ஸ் பணியில சுமார் 1500 ஊழியர்கள் பணிபுரிஞ்சிருக்காங்களாம். ஆனா இந்த திரைப்படத்தை பாகுபலி படத்தோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற வேண்டுகோளையும் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. பாகுபலி படம் சரித்திர பின்னணியை கொண்ட அந்த காலத்திலே நடக்கிற திரைப்படம். ஆனா இது ஒரு ஃபேண்டசி மூவி. இந்த காலத்தையும் அந்த காலத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு மூவி. அதனால அது கூட ஒப்பிடாதீங்க அப்படின்னு இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க படக்குழுவினர். Whenever I look at him, I just get surprised because every time I look at him, I'm like, how are you turning younger and younger every day?